Hello guys, welcome back to Windows command line tutorial. இந்த வீடியோல வந்து DRI கமாண்டை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஃபைல்ஸ் வந்து எப்படி ஷோ பண்ணுறது அண்ட் தென் ஹிடன் ஃபைல்ஸ் வந்து எப்படி ஷோ பண்ணுறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நான் கார்டில் தர இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஸோ ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் பைத்தானுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து நேவிகேட் பண்ணிடுறேன். desktop and then cd python. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பைத்தானில் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா சர்டன் இமேஜஸ் அண்ட் ஒரு பைத்தான் ஃபைல் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கமாண்ட் என்னென்னா, நம்ம வந்து டிஆர்ஐ கமாண்டில் வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இமேஜஸ் மட்டும் எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபைலுக்கு என்ன பண்ணுறது, இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் எனக்கு வந்து டிஆர்ஐயில் வந்து எனக்கு வந்து வரணும், அந்த மாதிரி கேஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம டிஆர்ஐன்னு மென்ஷன் பண்ணிடணும். டிஆர்ஐ மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும் அண்ட் ஃபாலோட் பை என்ன டைப் ஆஃப் இமேஜஸ், அதாவது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு வந்து வேணும் ஃபைல்ஸ் வந்து. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா பிஎன்ஜி ஃபைலுமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் ஒன்ஸ் நான் என்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த 2 பிஎன்ஜி இமேஜஸ் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் 2 பிஎன்ஜி ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சர்டன் ஒரு வெப்சைட்டை நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நீங்கள் இமேஜஸ் வந்து மேனேஜ் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் நீங்கள் இந்த டெர்மினல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்து எனக்கு இந்த பைத்தான் ஃபோல்டரில் ஜஸ்ட் இந்த ஃபைல் நேம் மட்டும் நான் வந்து இங்கே கமெண்ட் லைனாக தர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பைனரி சர்ச்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அப்படி என்டர் பண்ணேன்னா இது என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த பைத்தான் வந்து எனக்கு அந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணி தரும். ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூ கேன் ஆக்சஸ் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணணும்னா அந்த மாதிரி ஃபைல் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி தரும். எதில் ஓப்பன் பண்ணி தரும்னா எந்த டிஃபால்ட் ப்ரோக்ராம், இப்போ வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் குரோமில் வந்து லைக் எக்ஸ்ப்ளோரரில் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இமேஜில் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் இதே வந்து ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்ததுன்னா அது வந்து விண்டோஸோட டிஃபால்ட் பிளேயரில் தான் ப்ளே ஆகும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விஎல்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் வந்து விஎல்சி வந்து டிஃபால்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கேஸில் வந்து உங்களுக்கு விஎல்சியில் வந்து உங்களுக்கு வீடியோ அந்த ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து லைக் ஷார்ட் பண்ணுறது, அதாவது நீங்கள் வந்து பர்டிகுலர் பர்டிகுலர் ஸ்பெசிஃபையான ஒரு ஃபைல் நேம் மட்டும் ஃபெச் பண்ணணும். அந்த மாதிரி கேஸ்க்குலாம் டிஆர்ஐன்னு மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிள் போட்டு நீங்கள் எந்த எக்ஸ்டென்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லுமே வந்து டைப் பண்ணி நம்ம வந்து நேவிகேட் பண்ணுறோம், இல்லை வந்து லிஸ்ட் பண்ணுறோம். இது வந்து லைக் நம்ம ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இந்த அப் ஆரோ இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதே வந்து டவுன் ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் டவுன்வர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து திருப்பி எனக்கு லிஸ்ட் பண்ணணும்னா நான் வந்து டவுன் ஆரோ இல்லை அப் ஆரோ கொடுத்து அந்த பர்டிகுலர் கமெண்ட் போயிட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா திருப்பி எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பியும் சிடி வெளியில் வந்துடுறேன் அண்ட் தென் ஸோ இப்போ திருப்பி நான் சிடி கொடுத்துக்கலாம் அண்ட் தென் திருப்பி நான் சிடி கொடுத்துக்கலாம் அண்ட் தென் அப் ஆரோ கொடுத்து திருப்பி வந்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களால் வந்து சிடி அதாவது சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு யூ கேன் திருப்பியும் நீங்கள் வந்து அந்த டைரக்டரிக்குள்ளே போனோன்னா அப் ஆரோ இல்லை டவுன் ஆரோ கொடுத்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பியும் அந்த ஃபோல்டர்னால உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ வந்து ஒரு லைக் என்னன்னா வந்து நான் கிளியர் ஸ்க்ரீன் வந்துடுறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் கமாண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி கான்ஃபிக்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட், அதாவது பைத்தானில் ஒரு கமாண்ட் லைன். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணணும், என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும், அந்த மாதிரி கேஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். என்னென்னா வந்து இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த கமெண்ட் லைனை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கமெண்டோட எல்லா டீட்டெயில்ஸும் காமிச்சிடும். இதோட யூசேஜ், எங்கே யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஆப்ஷன் நம்ம பண்ண முடியும்.
ஸோ இது எங்கே யூஸ் ஆகுது, ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் வந்து பிரிண்ட் ஆயிரும். நீங்கள் இதே வந்து சேஞ்ச் டைரக்டரியில் வந்து உங்களுக்கு என்னென்ன லைக் என்னென்ன யூசேஜ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கும் வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஐபி கான்ஃபிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இந்த ஐபி கான்ஃபிங்கிறது நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது, நம்ம அதை லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு கமெண்டில் உங்களுக்கு சிடி சேஞ்ச் டைரக்ட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி கேஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த /?மார்க் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பைத்தான் டாக் லைக் ஒரு கமாண்ட் லைன் டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி ஒரு ஹெல்ப் கமாண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதில் வந்து பிரிண்ட் ஆயிரும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறது, அந்த ஒரு டைரக்டரி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத